ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இங்கே வந்து மாமியாக்காரங்க வந்து மிஸ்ஸிக்கு பால் வச்சிருப்பாங்க போல. ஸோ அவளும் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறா. ஸோ வந்து பாட்டி பார்த்தீங்களா, நான் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையம்மா, நீ உன்னோட அப்பா குணால் மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து மோலியும் வந்துடுறா. இதை கேட்டோம்னா அவளுக்கும் ஷாக் ஆகுது. எதுக்கு இவங்க குணால் பேரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியும் அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. சரி, மாமியாரும் அந்த இடத்த விட்டு அப்படியே போக பார்ப்பாங்க. டக்குன்னு வந்து மோலி வந்து பிடிச்சி வச்சுட்டு எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே உடனே வந்து அவங்க சொல்லுவாங்க, சாரிமா, நான் வந்து குணாலோட பேரை எடுத்திருக்க கூடாது, ஏதோ டக்குன்னு வந்து என்னையே அறியாம வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே வந்து மோலி சொல்றாமா, நீங்க ஏமா சாரி கேக்குறீங்க, அவன் வந்து உங்களோட பையன் தானே. சோ அப்படி இருக்கும்போது அவனோட பேரை நீங்க சொல்லக்கூடாது, போகக்கூடாது, அவனை பத்தி நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுக்கு நான் யாரு? நான் அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்களா இருங்க, ஆனா மிஸ்டி கிட்ட மட்டும் குணால பத்தின விஷயங்கள்ல நீங்க சொல்லவும் கூடாது, குணாலோட பேரையும் நீங்க இருக்கக்கூடாது, மத்தபடி நீங்க வந்து அவனை பார்க்க கூடாது, போக கூடாது, பேசக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நான் கண்டிஷன் வைக்க மாட்டேன், அதுக்கு எனக்கு உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து பாட்டியும் சொல்றாங்க, மாமியாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பரவாயில்லம்மா, இனிமே நான் அவனோட பேரை எடுக்க மாட்டேன். அப்புறம் வந்து நீயும் இஷானும் வந்து கல்யாணம் படிக்கிறத நினைச்சா எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், 100 வருஷம் கிட்ட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்த்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து அவளும் சொல்லுவா, கண்டிப்பா பாட்டி, நாங்க சந்தோஷமா தான் இருக்க போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் ஒரு ப்ராமிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். மிஸ்டி வந்து குணாலோட பொண்ணு தான், அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா இந்த விஷயம் எக்காரணத்துக்கு கொண்டு குணாலுக்கு வந்து தெரியவே கூடாது. அவன்கிட்ட மிஸ்டி தான் உன்னோட பொண்ணுங்கிற விஷயத்த நீங்க யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. இதை கேட்டு அங்க ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு, அமைதியா இருக்காங்க. டக்குன்னு பாட்டி வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து மாமியாக்காரங்களுக்கு தான் ரொம்ப யோசனையா இருக்கு. என்னத்தான் இருந்தாலும் தன்னோட பையனோட பொண்ணு தானே, அதை எப்படி நம்ம சொல்லாம இருக்க முடியும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மௌலி மறுபடியும் கேட்டோம்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால அவங்களும் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஜோசியரையே வந்து கூப்பிட்டுடுறாங்க. அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சீக்கிரமா நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, எங்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவரும் ரொம்ப நேரம் தேடி பாக்குறாரு. ஒரு வாரம் இருக்கு, அப்ப வந்து நல்ல நாள் இருக்கு, நீங்க அப்ப வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இங்க இஷான் வந்து சொல்றான், ஜோசியரே என்ன நீங்க ஒரு வாரங்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஏதாவது நல்ல நாளா இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். உடனே பாட்டிக்கு வந்து சிரிப்பு வந்தது. என்னப்பா இஷான், அவனுக்கு வந்து மௌலி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல, அதனாலதான் இப்பெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் மிஸ்டி வரா. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மாமியார் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் நடக்க போகுது, உன்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகுது. என்னது பார்ட்டி, ஆய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளாக்க வந்து ஓடி போயிடா. அப்போ வந்து இப்ப என்ன பண்றது, நிறைய ட்ரெஸ் வந்து எடுக்கணும், அப்புறம் வந்து நிறைய வந்து பார்ட்டிலாம் நிறைய இருக்கு, இதை வந்து நம்ம பைட்ட வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்க குணால காட்டுறாங்க. அவன் வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கான். பரி, சீக்கிரம் வாமா, எவ்வளவு நேரம் வந்து குளிச்சிட்டு இருக்க, சீக்கிரமா வா, உனக்கு அப்பா வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒடியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு இருக்கான். அப்போ வந்து கால் வருது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. மௌலின்னு வருது. மௌலியா, இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து காலை அட்டன் பண்றான். அதுல வந்து மிஸ்டி தான் பேசுறா. ஹலோ பரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ நீயாமா, பரி வந்து குளிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அங்கிள், ஓகே அங்கிள், நான் சும்மா அவள்கிட்ட பேசலாம் தான் வந்து நான் அடிச்சேன், எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது, சோ அதை பத்தி அவகிட்ட டிஸ்கஷன் பண்ணணும், அதனாலதான் நான் அது கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா தங்கம், என்ன பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில வந்து நீங்க என்னெல்லாம் ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போறீங்களா, ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் அங்கிள், என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் அப்படின்னு சொல்ல வர டக்குன்னு இங்க மௌலி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து போனை வந்து அப்படியே வந்து வாங்கிடுறா. என்ன மிஸ்டி, என்ன பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட போனை எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால பரி, அவளோட அப்பா தான் வந்து கால் அட்டென்ட் பண்ணாரு, அவர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன், நம்ம வீட்டுல பார்ட்டி நடக்குதுல அதை பத்தி சொல்லலான்னு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது.
உனக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ற. இந்த பாரு, நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவியா? இதெல்லாம் நல்ல பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிடுறான். அம்மா, அவங்க ஒண்ணு வேற யாரும் இல்லையே, அவ வந்து என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறா. அதெல்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் யாரோ தான், நீ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. சோ இது எல்லாத்தையுமே வந்து குணால் வந்து கேட்டுட்டு தான் இருப்பா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், என்ன இவ இப்பெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மிஸ்ஸிக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமா? கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நம்ம மோலிக்கே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது மோலிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன இவ இப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எதுவுமே தெரியல, அதனாலதான் நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. நீங்க அன்னைக்கு தான் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளோட ஃபேமிலி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இப்ப என்னன்னா அப்படியே மாத்தி பேசுறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து என்ன வந்து கண்டிஷன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அழுதுட்டே போயிடுறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த இடத்துக்கு இஷான் வந்துடுறான். என்ன மௌலி, என்ன ஆச்சு? நீ ஏன் வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவ பரிட்ட வந்து இந்த பார்ட்டி விஷயமா சொன்னா சொல்லிட்டு போட்டுமே, நீ எதுக்கு வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்க, இல்ல அது வந்து அப்படின்னு அவ சொல்லும் போது ஒருவேளை குணால் அங்க இருக்காரு அதனாலயா அப்படின்னு கேட்டுறான். என்ன நீ இப்படி சொல்ற? அந்த குணாலை பத்தி எல்லாம் நான் ஒன்னும் யோசிக்கல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த நந்தினி கூட அவனுக்கு குழந்தையும் இருக்கு பரின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து தெரியணும் தெரியக்கூடாதுன்னா நான் நினைக்கல, எனக்கு பிடிக்கல பர்சனலா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் சொல்றதுக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், அவ இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன், அவளை நான் சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க மிஸ்டி வந்து ரொம்ப அழுதுட்டு அப்படி சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா. அம்மா எப்ப பார்த்தாலும் வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து தனியா பேசிட்டு இருக்கும்போது பின்னணியில இருந்து ஒரு பொம்மை வந்து பேசுற மாதிரி வருது. ஹாய் மிஸ்டி, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, யாரு பேசுறா அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் பரிட்ட வந்து சும்மா பார்ட்டி நடக்குது அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு சொன்னதுக்கு அவங்க என்ன ரொம்ப திட்டாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப சுகமா பேச. ஐயோ அப்படியா, அம்மா வந்து இப்படிலாம் பண்ணாங்களா? ஓகே ஓகே நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஆனா உனக்கு தெரியுமா, அம்மா வந்து உனக்கு சர்ப்ரைஸா லட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க, நீ தான் அவங்கள புரிஞ்சுக்க மாட்ற, அதுக்குள்ள அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டியே, அவங்க கிட்ட போய் சாரி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கோ, அப்பதான் உனக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மௌலி வந்தோடனே ஐ லவ் யூ அம்மா, ஐம் சாரிம்மா, நான் ஏதோ கோவமா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிறா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த பொம்மையா வந்து பேசுனது வந்து இஷான் தான் போல. சோ அவன் வந்து மௌலியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். மௌலியும் தேங்க்யூ இஷான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் வந்து ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறான். இங்க ஒரு வழியா மிஸ்டியை சமாதானப்படுத்திட்டாங்க. அப்படியே இங்க குணால காட்டுறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இவ என்ன இப்படி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா பரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்பா யாரு வந்து கால் பண்ணா அப்படின்னு கேட்க, இல்ல யாரும் இல்ல அப்படின்னு சமாளிக்கும் போது, எனக்கு தெரியும் மிஸ்டி தானே கால் பண்ணா, நீங்க ஏன் இந்த மறைக்கிறீங்க, அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, இந்த பாரு நீ அடிக்கடி வந்து மிஸ்டிட்ட எல்லாம் ஒண்ணு பேச வேணாம் புரியுதா, ஸ்கூல்ல மீட் பண்றீங்களா அதோட நிறுத்திக்கோங்க, ரொம்ப வந்துட்டு அவங்க கூட க்ளோஸா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்தது. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்பவுமே நீங்க வந்து நல்லா தானே இருப்பீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், ஹேட் யூ போங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா அவளும் போய் கோச்சிப்பா. உடனே இவனுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இவன் வந்து மிஸ்டி கூட ஹாப்பியா சந்தோஷமா பரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா மௌலிக்கு இதெல்லாம் பிடிக்கலங்கிறதுக்காக தான் பரிட்டு இப்படி எல்லாம் பேசியிருப்பான். சரிம்மா சாரி, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற, இப்ப என்ன அப்பா வந்து உன்னை கோவப்படுத்திட்டேனா, எனக்கு வந்து நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா, நான் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து குணால் நினைக்கிறா, இவ கண்டிப்பா பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று கேப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அப்பா எனக்கு பீஸா வாங்கி கொடுங்க, இதான் உங்களோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றா. என்னம்மா இது பீஸா, இதை வந்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, தோப்பு கண்ணை போடுவோம், அது வேணா போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறான். அவளும் பார்த்துட்டு சிரிக்கிறா. அதோட ஒரு வழியா பரியையும் அவன் சமாதானப்படுத்திடுறான். அதோட இங்க வந்து என்கேஜ்மெண்ட் வருது இல்ல, சோ அதனால டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜோசியரை கூப்பிட்டு. அடுத்ததான் என்ன, கல்யாணத்துக்காக வந்து ஜுவல்ஸ் சாரி இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதனால எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க போல. சோ அவங்க எல்லாம் வந்து சாரீஸ் அப்புறம்
ஜுவல்லரி எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப மௌலியும் வந்து அங்கதான் இருக்கா. இந்த மாதிரி மாமியார் காட்டுறாங்க, இதெல்லாம் பாருமா உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவளும் அந்த ஜுவல்லரி எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அப்படியே வந்து குணால் வந்து அவளை கல்யாணம் பண்ணிருப்பாள்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே வந்து ஒரு பதட்டத்துல அதை வந்து அப்படியே கீழே போட்டுருவா. ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வைப்பா. இவ ரொம்பவே வந்து நர்வஸா தான் இருப்பா. இவளோட முகத்துல சிரிப்பே இல்லைங்கிறத அவங்களும் கவனிக்கிறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா இதெல்லாம் வச்சுட்டு போங்க, நாங்க அதுக்கப்புறமா வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் பொறுமையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளும் அங்கிருந்து போயிடுறாரு. அப்பதான் வந்து மாமியார் வந்து மோலிட்ட கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க, நீயே தானே இஷானை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரியே தெரியல, உன் முகத்துல வந்து சிரிப்பே இல்லையே, என்னத்தான் சரி நீ உண்மையாவே இந்த கல்யாணத்துல சந்தோஷமா தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாங்க. ஆமா, நான் வந்து இந்த கல்யாணத்துல சந்தோஷமா தான் இருக்கேன். என்னோட மிஸ்டிக்கு வந்து ஒரு நல்ல அப்பா கிடைக்க போறாரு, அதுக்காக தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், அதான் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உனக்கு இஷான் மேல காதல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. உடனே இவ ஷாக் ஆயிட்டு, காதல் வந்து ஒரு தடவை தான் வரும், அப்படி இருக்கும்போது அதுல நான் ஏமாந்துட்டேங்கும் போது மறுபடியும் வந்து எனக்கு காதல் வருமானு தெரியாது, ஆனா வந்து நான் மிஸ்டிக்காக இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு சொல்லுவா. இவங்களும் வந்து கவலைப்படாதம்மா, இஷான் வந்து கண்டிப்பா வந்து உன்னை நல்லா பார்த்துப்பா, அவனை வந்து நீ கண்டிப்பா காதலிக்க தான் போற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே எமோஷனலா வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.